தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே. தேற்றம் என்றாலே அது தெளிவுதான். தெளிவு என்றாலும் அது தெளிவுதான். தேற்ற தெளிவு என்று சொன்னால் தெளிவின் தெளிவாக விளங்குபவன். தேற்றனாகவும் தேற்ற தெளிவாகவும் இறைவன் விளங்குகிறான். இதில் ஐயத்திற்கு இடமே கிடையாது. என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுது. ஆக இந்த தெளிவு எங்கே பிறக்கிறது? அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் ஜோதிதான் இந்த தெளிவு. ஆக புறத்திலே நாம் ஆன்மீக நாட்டம் கொண்டு பல வகையான தேடல்களை கொண்டு பல வகையான தொண்டுகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தெளிவு என்பது நமக்கு உடனே ஏற்பட்டு விடாது. ஆனால் நாம் புறத்திலே செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம் அகத்தை தூய்மை செய்து கொண்டே வரும். இவையெல்லாம் புறத்திலே செய்கின்ற பணியினாலே, நாம் செய்கின்ற தொண்டினாலே நம் அகத்திலே ஏற்படுகின்ற மாற்றம். ஆக மாற்றம் என்பது உள்ளேதான் நிகழ்கிறது. அதற்கு புறக்காரணங்கள் அமைந்து விடுகிறது. அவ்வாறு தேற்றனாக தேற்ற தெளிவாக சிவம் மணிவாசகரை ஆட்கொண்டதை குருநாதன் நமக்கும் உணர்த்தி நமக்குள்ளும் நிகழ வேண்டும்